வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு பாகிஸ்தானில் ஒரு துரந்தர் எபிசோடு நடந்து முடிஞ்சிருக்கு. இதை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ பார்ப்போம். இப்போ நம்ம பேசக்கூடியது எதுவுமே பாகிஸ்தான் இதை உறுதிப்படுத்தலை. இன்ஃபேக்ட் மறுக்கிறாங்க, அவங்களுடைய வெர்ஷன் வேற. ஸோ டு பி ஃபேர், என்ன நடந்ததுன்றதை நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்ப்போம். நேற்று சமூக வலைத்தளங்களில் ஒரு விஷயம் வைரலாச்சு. பாகிஸ்தானுடைய ஒரு மூத்த விமானப்படை அதிகாரி குரூப் கேப்டன் அசிம் தாரிக். குரூப் கேப்டன் அசிம் தாரிக் யாருன்னா, அவங்களோட விமானப்படையில் இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரிவு அதிகாரி அப்படின்றது ஃபர்ஸ்ட் செய்தி. அவரோட அடையாளத்துக்கு அசிம் தாரிக் சன் ஆஃப் முகமது தாரிக் 31/1978 பிறந்தவர் அப்படின்ற அந்த பாகிஸ்தானுடைய நேஷனல் ஐடென்டிட்டி கார்டும், அதே மாதிரி பாகிஸ்தானுடைய விமானப்படையோட அடையாள அட்டையும் இன்னைக்கு லீக் ஆகிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். பட் இறந்தவர் ஒரு இராணுவ அதிகாரி, அதுக்குண்டான மரியாதை கொடுத்து நம்ம அதை நம்ம பப்ளிஷ் பண்ணலை. பட் இப்போது கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட அதிகாரி திடீர்னு மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்படுறாரு அப்படின்ற செய்தி வருது. இவர் ஒரு 2 மாதம் முன்னாடி ஆப்கானிஸ்தான் தலைநகரான காபூலில் பாகிஸ்தானுடைய விமானப்படை ஒரு படுகேவலமான ஒரு தாக்குதலை பண்ணாங்க. அங்கே இருக்கக்கூடிய மனநல நோயாளிகள் மருத்துவமனையில் தாக்குதல் செஞ்சு கிட்டத்தட்ட 400 பேருக்கும் அதிகமாக கொல்லப்பட்டாங்கன்றது தெரியும். அந்த இன்டெலிஜென்ஸை கொடுத்த ஒரு ஆஃபீஸர் இவர் தான் அதை முன்னு நடத்தினாரு. அதற்கான பழிவாங்கல் அப்படின்னு சொல்லி நெட்டில் ஒரு அன்கன்ஃபர்ம்டான ஒரு நியூஸ் வருது. இப்போது இந்த இடத்துல பாகிஸ்தான் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரி தன்னுடைய ஒரு நண்பர், அதாவது ஒரு மோட்டார் சைக்கிள், நல்லா கவனிங்க, 5ஆம் தேதி காலையில் பைக்கில் வந்த ஒருத்தர் ஒரு பெண்ணை கடத்த முற்பட்டாரு. அந்த பெண் இவர் கூட வேலை பார்த்த பெண். விமானப்படையில் வேலை பார்க்கணும்னா கண்டிப்பாக ஒரு விமானப்படை வீரராக தான் இருக்கிறோம். அந்த விமானப்படை வீரர் இல்லை வீராங்கனையாக இருக்கட்டும், அவங்க ரோட்டில் போகிறாங்க. அவங்க பைக்கில் போன ஒருத்தர் தூக்கிட்டு போய் பார்க்கணும். இப்போ பைக்கில் போனது 2 பேராக இருந்து ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக தூக்கி உட்கார வைக்கிறதே கஷ்டம். அதுவும் இவரோட கொலிகா இருந்தாங்க அப்படின்னா விமானப்படையில் வேலை செய்கிறவங்க தான் இருக்க முடியும். அவங்கள தூக்கி அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மோட்டார் சைக்கிள் ரைடர் ஒரு பெண்ணை அப்டெக்ட் பண்ண கடத்த முற்பட்டாரு. முற்படுத்தும் போது இவருடைய கூட வேலை பார்க்குறவராக இருந்ததுனால குரூப் கேப்டன் அசீம் அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது இந்த இன்சிடெண்ட்டை பார்த்து உடனடியாக அதை தடுக்க போகும்போது அந்த மோட்டார் சைக்கிளில் ஓட்டிகிட்டு வந்தவன் இவரை சுட்டுட்டான். சுட்ட பிறகு 275 சேஃப் சிட்டி, 100க்கும் அதிகமான கிட்டத்தட்ட 375 சிசிடிவி கேமராஸை ஆய்வு செய்து 9 மணி நேரத்துக்குள்ள கேப்டன் அசீம் தாரிக்கை கொன்ன சாத் அப்பாசி அப்படின்ற இளைஞரை பிடிச்சிட்டாங்க, கைது செஞ்சுட்டாங்க. இது துரந்தர் ஆப்ரேஷன் கிடையாது அப்படின்ட்டு. பட் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் இறந்த அந்த வீடியோவெல்லாம் நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கோம். அது ஒரு வித் டியூ ரெஸ்பெக்ட் டு சோல்ஜர், அவருடைய சீட் பெல்ட் போட்டிருக்கு காரில். அந்த சீட் பெல்ட்டை எடுக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் அவருடைய நெஞ்சு பகுதியில் ஒரு குண்டு தெரியுது. பட் இவங்க கொடுக்கக்கூடிய வெர்ஷன் என்னன்னா, ஒரு பைக்கில் பெண்ணை கடத்துறாங்க. பைக்கில் எப்படி தனியாக ஒரு நபர் போய் பெண்ணை கடத்த முடியும்னு எனக்கு புரியல. அப்படி யாராவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா தயவுசெய்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை தமிழ் திரைப்படங்களில் ஏதாவது ஒரு வில்லன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரானரியாக ஒரு காரணம் ஒரு இது பண்ணியிருந்தா கூட அதையும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள், நாமளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் பைக்கில் போகக்கூடிய ஒரு நபர், அந்த அப்பாசின்ற வாலிபரோட ஃபோட்டோங்க காமிச்சிருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெரிய அப்படியே கமாண்டோ ரேஞ்சுக்கெலாம் இல்லை, சாதாரண ஒரு இளைஞன் தான். அந்த நேரத்தில் அந்த வழியாக போன குரூப் கேப்டன் தாரிக் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடிய நேரத்தில் அவரை சுட்டுட்டாங்க. இது ஒரு வீர மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோவை பார்க்கும்போது அவர் காரை விட்டே இறங்குறத விடுங்க, அந்த கார் கண்ணாடி கீழே இறங்கி இருக்குது, அந்த சீட் பெல்ட்டை அவர் போட்டிருக்காரு, இறந்த நிலையில் இருக்கிறாரு, நெஞ்சு பகுதியில் ஒரு குண்டு இருக்குது. இதை எப்படி இவங்க ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ இது துரந்தர் ஆப்ரேஷனா இல்லையா அப்படின்றது வேற. ஆனால் இவங்க இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவில் பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ISPR மற்றும் அவங்களுடைய ப்ராபகண்டா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே ஒரு பொண்ணை கடத்தும் போது எங்களுடைய விமானப்படை அதிகாரி வீரதீர செயல் புரியும் பொழுது இந்த மரணம் நடந்துச்சு, இது பாகிஸ்தானுக்கும் இதுக்கும், அதாவது உங்களுடைய துரந்தர்ஸ்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னும், அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா
அப்துல்லா சித்து அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தானியர், இவர் வந்து ஒரு பதிவை போடுறாரு. இந்த பதிவை போடுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஎன்ஐசி பாகிஸ்தானுடைய இந்த குரூப் கேப்டன் ஷஹீத் அவர்களுடைய சர்வீஸ் ஐடி, அதாவது அவங்களுடைய விமானப்படை கொடுத்துருக்கக்கூடிய ஐடி கார்டையும் இந்த சிஎன்ஐசி அவங்களோட நேஷனல் ஐடென்டிட்டி கார்டையும் யாரும் பப்ளிஷ் பண்ணாதீங்க, யாராவது அதை மீறி பப்ளிஷ் பண்ணீங்கன்னா உங்களை வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற செய்தியை வந்து கொடுக்குறாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த செய்தி உண்மையா இல்லையா அப்படின்றது விஷயமே இல்லை. இப்போ இந்த செய்தி நம்ம தான் செஞ்சோம், இந்தியாவுடைய துரந்தர்கள் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் கிளப்பி விட்டாங்க, யார் என்ன வேணா கிளப்பி விடலாம். ஆனால் அவசரமா இதற்கு நீங்கள் பதில் தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் என்ன? இதுக்கு முன்னாடி 100 சம்பவங்கள், நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க, அங்கெல்லாம் வாயவே திறக்கலை. இவங்களுடைய விமானப்படை அதிகாரி குறிப்பிட்ட இந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு இன்டெலிஜென்ஸ் பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரி, இவர் மேல இந்த தாக்குதல் நடக்கும் போது அவசரமா இந்த கதையை சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்குறோம். 9 மணி நேரத்துல இவங்க குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. ஓகே, குற்றவாளி எதற்காக இவரை கொன்னார்? இவர் ஒரு விமானப்படை அதிகாரி. பாகிஸ்தான்ல ராணுவ அதிகாரிகளுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு, ஒரு பயம் இருக்குது. ஒரு சாதாரணமா ரோட்ல பைக்ல போற ஒருத்தன் திடீர்னு போய் சம்மந்தமே இல்லாம ஒரு பொண்ணை பைக்ல கடத்துறது எப்படின்னு எனக்கு புரியல. அதுவும் தனிநபரா போய் ஒரு பொண்ணை பைக்ல கடத்தி அந்த நேரத்துல இவர் குரூப் கேப்டன் தாரிக் ஒரு ஹீரோ என்ட்ரியை கொடுத்து அதன் பிறகு இவங்க 2 பேரும் சண்டை போடக்கூடிய சூழ்நிலையில துப்பாக்கி எடுத்துட்டு சுட்டுட்டாரு அப்படின்ற வர செய்தி, இது பாகிஸ்தானியர்களே அவங்க நம்ப முடியல. பட் அவங்க வந்து இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க, கதை கட்டிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது இது பண்ணலான்னு சொல்லிட்டு. பட் இன்னொரு செய்தி என்னன்னா, ஆப்கானிஸ்தானுடைய ஹாஸ்பிட்டல் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், அந்த மனநல நோயாளிகள் போதை மறுவாழ்வு மையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் எவ்வளோ பேர் இறந்தாங்க, ஒரு கொடூரமான நிகழ்வை நம்ம பார்த்தோம். அதுக்கும் இவருக்கும் சம்பந்தம் அப்படின்னு செய்திகள் வருது. பட் அதுக்கு எதுவுமே ப்ரூஃப் கிடையாது. எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஸ்பெகுலேஷன் தான். ஓகே, இப்போ இருக்கு இல்லை அப்படின்றத வச்சுக்கோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம ஒத்து பார்க்க வேண்டியது, பாகிஸ்தான் சொல்லக்கூடிய ட்ரையோக்கியா, இதை பற்றி தான் நம்ம ஒரு டீட்டெயில் வீடியோ நேற்று பார்த்தோம். அந்த ட்ரையோக்கியாவுடைய கான்செப்ட் படி எடுத்தோம்னா, பணம் இந்தியாவோடது, தொழில்நுட்பம், உளவு, இது எல்லாமே வந்து இஸ்ரேலோடது. இதை போய் சம்பவத்தை செய்யறது தாலிபன்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. பஸ்தூனிகளுடைய அந்த இனத்துக்கு, யூத இனத்துக்கு, ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, தலைமுறையா அவங்க எடுத்துட்டு போகக்கூடிய வஞ்சம். யாராவது அவங்கள கொன்னாங்களோ, அவங்க இனத்துக்கு உண்டான ஒரு எதிரியை அவங்க பார்க்குறாங்களோ, எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அவங்கள பழி வாங்கணும்னு துடிக்கக்கூடிய ஒரு இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்தூனிகள். ரெண்டாவது அந்த ஜூயிஷ் கல்ச்சர்லையுமே அவங்க பார்த்துருக்கோம். யாராக இருந்தாலும் வேட்டையாடுவாங்க. இப்போ இந்த அக்டோபர் 7 சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பயங்கரவாதியும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க மக்கள்ல அந்த அங்கே இருக்கக்கூடிய ஒரு லிபரல் தாட்ல இருக்கக்கூடியவங்க கூட இந்த ஒரு விஷயத்துல உறுதியா இருக்கிறாங்க. அப்போ ஆப்கானியர்கள் மேல அதுவும் அவங்களுடைய மக்கள் துடிதுடிக்க கொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு இந்தியா நிறைய மருத்துவ உதவிகள் அனுப்பிச்சு வச்சாங்க. ஹாஸ்பிட்டல் மேல குண்டு போடுறது அது கிளியர் கட்டா கூகுள்லயே வருது. ஸோ விமானப்படை தவறுதலா குண்டு போட்டாங்கலாம் வந்து இவங்க சொல்லவே முடியாது. அப்ப அவங்க பழி வாங்காம இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பழி வாங்குவாங்க. அந்த பழிவாங்கல் எப்படி இருக்கும்? துரந்தர்கள் மூலியமா இருக்குமா, இல்ல நேரடியா தாக்குவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு கிரே ஜோன் வார்ஃபேர் தான் போயிட்டு இருக்கு. பட் இந்த ஒரு குறிப்பிட்ட அதிகாரி இப்போ மர்மமான முறையில இறந்தாருன்றதை நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். இது வந்து ஒரு இவங்க சொல்லக்கூடிய கட்டுக்கதை நிச்சயமா கிடையாது. அந்த சீன் இல்லாமல் அங்கே செட் ஆகலை. நம்ம லோக்கல் தமிழ் திரைப்பட டைரக்டர்ஸ் யாரையா கூப்பிட்டு இல்லை கேட்டிருந்தா கூட அவங்க ஒரு நல்ல பெட்டர் ஸ்கிரிப்டை கொடுத்துருப்பாங்க. பட் இந்த இதுக்கும் அந்த ஆப்கான் ஹாஸ்பிட்டல் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் இந்த அதிகாரிக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்தல இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாமே போட்டுட்டு இருக்காங்க. பட் அதை நம்ம தியரியை வந்து கான்ஸ்பிரசி தியரியை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இறந்த இந்த வீரருக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள். பட் ஒருவேளை இது ஒரு ஸ்டெப்பு போயிருந்தாங்க அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ நம்ம ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தோம். அது என்னன்னா, டெரர், ஆப்ரேஷன் சிந்தூருடைய அப்ஜெக்டிவ் என்னன்னா, டெரர், பெர்பிட்டேட்டர்ஸ் ஆஃப் டெரர், ஸ்பான்சர்ஸ் ஆஃப் டெரர், ஹேண்ட்லர்ஸ் ஆஃப் டெரர். பயங்கரவாதிகள் இந்த சம்பவத்தை செஞ்சவங்க, அந்த 2 பேரையும் இந்திய ராணுவம் எப்படி கொன்னுச்சு ஆப்ரேஷன் மகாதேவ்ல அப்படின்ற போட்டோவை நம்ம வந்து போட்டிருந்தோம். ரெண்டாவது, அந்த தீவிரவாதிகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பெர்பிட்டேட்டர்ஸ், இந்த திட்டத்தை சதி வேலையை செஞ்சவங்க, சதி திட்டத்தை செஞ்சவங்க,
அதுக்கு பின்னாடி அதற்கு உத்தரவு போட்டவங்க இவங்களுடைய ஹேண்டிலர்ஸ், இவங்களுடைய ஃபினான்சியர்ஸ் எல்லாத்தையும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு தாக்குதல் நடத்தணும். அடுத்த முறை இதுக்கு ஒரு படி மேல இருந்து இந்த மொத்த பேரையும் தாய் தந்தையா பார்த்து உருவாக்கி இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள், பாகிஸ்தானோடைய ராணுவ தளபதி அசீம் முனீர் வரைக்கும் இந்தியா கை வைக்கணும் அப்படின்றத நம்ம ஸ்ட்ராங்கா வாதாடி இருந்தோம். ஏன்னா இஸ்ரேல் பார்த்தீங்க, இல்லை அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசியோடைய டாப் கமாண்டர்ஸை வந்து தூக்குனாங்க. அதே மாதிரி ஈரான் டார்கெட் பண்ணதும் இஸ்ரேலோடைய மிலிட்ரி பேஸ், குறிப்பாக மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸு, ஐடிஎஃப் உடைய கண்ட்ரோல் ரூம் எல்லாம் தாக்குனாங்க. ஸோ இது வந்து உலகத்துக்கு வந்து புதுசு கிடையாது. ஸோ இந்த சம்பவத்துக்கும் துரந்தர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றத நான் உங்ககிட்ட விட்டுறேன். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய மேஜர் இக்பால் போன்ற இவங்களுடைய அதிகாரிகள் இந்த துரந்தர்களே பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆட்களையும் இவங்க மேலே உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளுக்கும் ஃப்ரீயாக நடமாட முடியாது. இந்தியாவை ஒரு பயங்கரவாத செயலை செஞ்சுட்டு இந்தியாவை அழிக்கணும்னு நினைக்கிற எவனா இருந்தாலும், நீ எந்த பதவியில் இருந்தாலும், நீ ஸ்டேட் ஆக்டரா இரு, நீ நான் ஸ்டேட் ஆக்டரா இரு, உனக்கு இம்யூனிட்டி கிடையாது. நீ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு நீ வேற எங்கேயாவது நாட்டில், கனடாவில், அமெரிக்காவில் போதில் செட்டில் ஆனால் கூட, லண்டனில் செட்டில் ஆனால் கூட அங்கேயும் ஒன்று விடமாட்டோம் அப்படின்ற அந்த பயத்தை நம்ம ஸ்ட்ராங்காக இன்ஸ்டில் பண்ணோம் அப்படின்னா நூற்றுக்கணக்கான பயங்கரவாத தாக்குதலை தடுக்க முடியும். அந்த தாக்குதல்களால் ஏற்பட்ட இழப்பு வெறும் மனித உயிர்கள் மட்டும் கிடையாது, இந்தியாவுடைய வளர்ச்சி. குறிப்பாக 1998க்கு பிறகு இந்தியா மேலே தொடர்ந்து 2014 வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இந்தியா இழந்தது கோடிக்கணக்கான பில்லியன் டாலர் ஜிடிபி. எந்த ஒரு இடத்துல பயங்கரவாத தாக்குதல் ஃப்ரீயாக நடக்குதோ அந்த இடத்துல எந்த ஒரு முதலீடுகளும் வராது. டிராவல் அட்வைசரி கொடுப்பாங்க. கார்பரேட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ரிஸ்க் அனாலிசிஸில் அது வந்து ஒரு நெகட்டிவாக ரெட் மார்க்காக வரும். ஸோ அந்த காஸ்ட்டை இன்ஃப்ளிக்ட் நம்ம மேலே பண்ணக்கூடிய ப்ளீட் இந்தியா பை 1000 cuts அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எவன்லாம் பின்னாடி இருந்து மூளையா செயல்படுறானோ, எவன்லாம் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கானோ அவனுங்களில் ஒரு 2 பேர் அதை தூக்குனாதான் பாகிஸ்தானுக்கு இந்த இனிமே வரக்கூடிய காலத்தில் வாழை சுருட்டிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்ற பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.